வணக்கம். அரியலூர் செங்கி சிலம்பு. நமது காலம் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து இருக்கக்கூடிய 2 முக்கிய பதவிகள் இருக்கிறது. அந்த பதவிக்கு சம்பளம் 5000 ரூபாய்க்குள்ளே தான், மாத சம்பளம் 5000 ரூபாய்க்குள்ளே தான். ஆனால் அந்த பதவிக்கு என்னத்துக்கு பல லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு அதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த காலையில் அதை ஓப்பனாக பேசுவோம். உண்மையிலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளத்தை திருடுவதற்காகவும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போதைப் பொருளை கள்ள சந்தையில் விற்பனை செய்து பொருளாதாரம் ஈட்டுவதற்காகவும், அந்த பகுதியில் நான் தான் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய என் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனிதராகவும் தன்னை காட்டிக்கொள்வதற்காக மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடிய 2 பதவிகள் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் அதெல்லாம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு நாம் அதை மேம்படுத்த வேண்டும் என்றால் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 5000 ரூபா சம்பளம் போதும்னு சொல்லி வரவங்க யாருன்னு உண்மையில் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 5000 சம்பளத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா அது சேவை செய்கிறதுக்கான வேலை தான் அது. அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வைத்து கூட அந்த பஞ்சாயத்தை மேம்படுத்த முடியும் என்பது நிறைய மனிதர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னா ஐயா பேர் மறந்துருச்சு. அவர் பார்த்திங்கன்னா 35 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காரு. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அங்கே அந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்தியிருக்காரு. இடமில்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, இலவச வீடு, இந்த மாதிரி நிறையா கட்டி கொடுத்துருக்காரு. அங்கே உள்ள ரீஜென்ரேட் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வைத்து ரீஜென்ரேட் பண்ணி பொருளாதாரத்தை உருவாக்கி அங்கே உள்ள அந்த பஞ்சாயத்தை மேம்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியும். உருவாக்கக்கூடிய அறிவுள்ள மனிதர்கள் அதில் பயன்படவில்லை. அதனால தான் யாரும் இல்லை என்பதற்காக யாரோ சென்றவர்களாம் என்று அந்த பஞ்சாயத்தில் கேலி கூத்தாகவும் நாச வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். திரும்ப இந்த அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எத்தனை பேர் வேணாலும் போட்டி போடுங்கள், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேலைகளை தனிமனிதனாக எல்லோரும் செய்யுங்கள். காரணம், நீங்கள் பிறந்து வளர்ந்தக்கூடிய சமுதாயம், நீங்கள் பிறந்து வளர்ந்த அந்த சூழல், அந்த இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பொறுப்பு யாரும் ஏற்க மாட்டார்கள், நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த சூழல் மாறாமல் இருக்க நமது அடுத்த சந்ததிக்கு அந்த சூழலை அப்படியே விட்டு செல்ல, மேம்படுத்த நல்ல மனிதர்களெல்லாம் ஒன்று சேர்வோம். நம்ம பகுதியை மேம்படுத்துவோம். நன்றி.